ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ஃபுட் ரிவ்யூ. இந்த ஃபுட் ரிவ்யூவில் நம்ம எந்த ரெஸ்டாரண்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னை டி நகரில் இருக்க தஞ்சை வீராசாமிங்கிற நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் போயிட்டோம், ஒரு 2 மணிக்கா. சொல்ல நுழைஞ்சிட்டோம். பார்த்தா ஆம்பியன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரெஸ்டாரண்ட்டை. 2 ஃப்ளோருக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் கொஞ்சம் சின்னது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெருசாக இருக்கும். இவங்க செட்நாட் டைப் நான்வெஜ் டிஷ் தரதாக கேள்விப்பட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இதில். ஸோ மட்டன் பிரியாணி, இங்கே ஸ்பெஷல் வீராசாமி சிக்கன் ஃப்ரை, கறி தோசை, மட்டன் கோலா உருண்டை, நூல் பரோட்டன் பல ஐட்டம் வச்சுருக்காங்க இதில். நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்தேன், நல்லா பெருசாக இருந்தது அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர். ஆனால் நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஒரு வழியாக நாங்கள் கிரவுண்ட் ஃபுல்லாக சீட் கிடச்சிருச்சு. மெனு கார்டை பார்த்தேன், என்ன ஆர்டர் பண்ணுறேன்னு தெரில, அவ்வளோ ஐட்டம் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் வீராசாமி சிக்கன் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணேன், ஒரு நான்வெஜ் மீல்ஸோட. கூடவே பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப்பில் சுக்கா பண்ணி தராங்களாம், அதே ஆர்டர் பண்ணேன். அப்புறம் ஒரு நெத்திலி ஃப்ரை, நெத்திலி 65ங்கிறாங்க நெத்திலி ஃப்ரையை, அதே ஆர்டர் பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சாப்பிட வரத்துக்காக. ஸோ நான் ஆர்டர் பண்ண நான்வெஜ் மீல்ஸு, ஒரு வீராசாமி சிக்கன் ரோஸ்ட்டு, சிக்கன் லாலிபாப் சுக்கா எல்லாம் வந்துருச்சு. நெத்திலி ஃப்ரை கொண்டா டைம் ஆகுனாங்க. நான் வெயிட் பண்ணல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பயங்கர பசி. ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸோட சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். கிரேவி சூடாக இருந்தது. இந்த ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா வேற ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அந்த அந்த சிக்கன் குழம்பு ரைஸ் சாப்பிட்டு அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நாக்கில் எச்சில் விடுற மாதிரி இருந்தது, அவ்வளோ அருமையாக இருந்தது. சும்மா அந்த வீராசாமி சிக்கன் ரோஸ்ட்டை பிச்சு எடுத்து அந்த கறிசோடு சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவல் டேஸ்ட். இவங்க தர அந்த கிரேவிக்காகவே நம்ம இந்த கடைக்கு போகலாம், அவ்வளோ நல்லாயிருக்கு அந்த சிக்கன் கிரேவி. அது கிரேவியில் இருக்க சிக்கன் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக டெண்டராக மேரினேட் ஆகிருக்கு, சூப்பராக அந்த டேஸ்ட். அசந்து போய்ட்ட டேஸ்ட்டில் நான், அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுவும் அந்த போன்லெஸ் வீராசாமி சிக்கன் ரோஸ்ட் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக காரமாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் சிக்கன் கறிஸோடு வச்சு சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் கறி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருந்தது. இந்த வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது, நல்லா காரமாக இருந்தது இந்த மட்டன் கிரேவி. இப்போ அந்த சிக்கன் லாலிபாப் சுக்காவோட இந்த மட்டன் கிரேவி கலந்த ரைஸ் அந்த சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மட்டன் கிரேவி ரைஸை வாயில் போட்டோன்னே அவ்வளோ அருமையாக அந்த டேஸ்ட், நல்லா காரமாக ஸ்பைஸியாக. அதுவும் அந்த சிக்கன் லாலிபாப் கூட சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருந்தது. ரொம்ப பிடிச்சது எனக்கு இது. அதுவும் சிக்கன் லாலிபாப் மேலே பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா மசாலாம் போட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது இந்த ஐட்டம். சிக்கன் சுக்கா தனியாக சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவல் டேஸ்ட். இந்த சிக்கன் லாலிபாப் சுக்கா இந்த ஹோட்டல் தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம். வழக்கமாக லாலிபாப் மட்டும் தனியாக தருவாங்க, இது எதையே சுக்கா மாதிரி மிக்ஸ் பண்ணி தராங்க. ஒரு வழியாக நெத்திலி ஃப்ரை கொண்டு வந்து வச்சாங்க. நெத்திலி 65 தான் நெத்திலி ஃப்ரைங்கிறாங்க. நல்லா ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக இருந்தது அந்த நெத்திலி 65. நல்லா வேற ஒரு டேஸ்ட்டாக இருந்தது அந்த நெத்திலி 65. அந்த நெத்திலி 65 பார்த்திங்கன்னா அந்த மட்டன் கறிஸோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா அந்த டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா ஸ்பைஸியாக காரமாக இருந்தது.
அதுக்கப்புறம் ரசம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். ரசம் நார்மலாக இருந்தது, ஒன்றும் ஸ்பெஷலாலாம் இல்லை. பட் நல்லா தான் இருந்தது அதுவும். ரசம் சாதத்தோட நெத்திலி 65 சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு பிடிச்சி அங்கே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.